ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்களா, இன்னும் ப்ரொமோலாம் வந்திருக்கு. நான் அதை பற்றி பேசலை. நேற்று நான் அந்த ப்ரொமோ கண்டென்ட் போட்டதுக்கே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் நான் எல்லோரும் கேட்குறாங்க, நான் வந்து மற்றவங்க மனசில் இருக்கிறத வந்து பேசுகிற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறது. அது எனக்கு ரொம்ப வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில. எனக்கு என் மைண்டில் இருந்து தான் நான் பேசுகிறேன் போது என்ன மாதிரி மைண்ட் வைஸ் நிறைய பேருக்கு அந்த ஒரு குமுறலோ ஒரு வலியோ ஒரு விதமான இது யாராச்சும் எடுத்து பேசிட மாட்டாங்களான்ற எக்ஸ்பெக்டேஷனோ இருக்குன்றதை தான் என்னால் அதில் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும்போது, இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டாங்க, உங்களுக்கும் லைவ் பார்க்கும்போது கோவம் வருதுல்ல, எங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னா, கண்டிப்பாக லைவ் பார்க்கும்போதும் வருது, அந்த 1 ஹவர் பார்க்கும்போது இன்னும் கடுப்பாகுது. ஏன்னா லைவ் பார்க்கும்போது இருக்கிறது அப்படியே பார்க்கும்போது கோவம் வருது. 1 ஹவர் பார்க்கும்போது அதில் ஒரு சிலது இல்லவே இல்லை அப்படிங்கிறது இன்னும் கோவம் வருது. ஏன்டா இதெல்லாம் காட்ட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணு விஷயம் வந்து அந்த பொண்ணு ஆடுற எல்லாத்தையுமே கேமாக பார்க்காதீங்கடா, அவளுக்கும் ஒரு சில சென்சிட்டிவான விஷயங்கள் இருக்குது, அவளுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஏன் ஃபெமினிசம் பேசுகிறவங்களுக்குலாம் ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடாதா? இல்லைனா கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் அவங்களுக்கான வலி இருக்கக்கூடாதா? இல்லை அவங்களுக்கான வலி அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணக்கூடாதா? இந்த கனி அப்பப்போ அதை தான் எடுத்து பேசுது. ஆனால் இவங்க வந்து ஃபெமினிசம்னு சொல்கிறாங்க, புரட்சின்னு சொல்கிறாங்க. அவங்க போய் ஒரு புடவை கழுவாங்களா? அவங்க போய் இந்த சின்ன விஷயத்தை கழுவாங்களா? அவங்க போய் இந்த லெட்டருக்கு அழுவாங்களா அப்படின்னு சொல்கிறதுலாம் எப்படி இருக்குது தெரியுமா? அப்போ ஃபெமினிசம் பேசுகிறவங்களாம் புள்ள பெற்றுக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்போ ஃபெமினிசம் பேசுகிறவங்களாம் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அப்போ ஃபெமினிசம் பேசுகிறவங்களுக்குலாம் வயிறு வலி வந்து அழக்கூடாதுன்னு ஒன்று இருக்கா? ஃபெமினிசம் பேசுகிறவங்களுக்கும் வயிறு வலி வரும்ல, ஃபெமினிசம் பேசுகிறவங்களுக்கும் பீரியட்ஸ் வரும்ல, ஃபெமினிசம் பேசுகிறவங்களுக்கும் டெலிவரி பெயின் வரும்ல. அப்போது நீங்கள் வந்து அவங்க பேசுகிறாங்க இல்லை அப்படி இருக்கிறாங்கன்றதுக்காக அவங்க மனசுக்குள்ளேயோ அவங்க மைண்டுக்குள்ளேயோ போய் அவங்க இதுவாக தான் இருக்கணும்னு நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாது. மிஸ்ஸஸ் கனி திரு நீங்கள் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இத்தனைக்கும் நீங்கள் 2 தங்கச்சிங்களை வளர்த்துருக்கீங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு வெறியோடு தான் இந்த பிக் பாஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு புரியுது. வெளில இருக்க அந்த ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸையோ இல்லை அந்த சர்வைவர் ஷோவோட அந்த ஃபிக்ஸட் மைண்ட் செட்லேயும் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு புரியுதே தவிர நீங்கள் கேம் ஆட வரல. எந்த அளவுக்கு நீங்கள் கேவலமான கேம் ஆட வந்திருக்கீங்கன்னா, உங்கள் தங்கச்சி விஜயே வந்து உங்களுக்கு இப்போ அந்த ஃபேமிலி சைட்லேருந்து சொல்லும்போது, நீ மெயின் கேரக்டர் ப்ளே பண்ண வந்திருக்க, சப்போர்ட்டிங் கேரக்டர் ப்ளே பண்ண வரலன்னு சொல்லி ஸ்லிப்பர் ஷாட்டாக ஒரு புத்தி சொன்னாங்க. அந்த இடத்துல விஜய்க்கே நான் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன். ஏமா உன் அக்கா பண்ணுற பொய்ஷி என்னையாச்சும் சொல்லுமா? நாங்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்கோம் சோஷியல் மீடியாவில். ஆனாலும் அக்காவுக்கு பொய்ஷி புரியல. அந்த விக்ரம் வாழை பிடிச்சிட்டோ சபரி வாழை பிடிச்சிட்டோ முக்கியமாக அந்த ஒரு இருக்கான்ல, அக்லி இடியட் டர்ட்டி ஃபெல்லோ எஃப்ஜே, அவன் வாழை பிடிச்சிட்டு தான் திரியிறாங்க. அவன் வந்து கழுத்தில் கிஸ் பண்ணா வந்துட்டு அக்கா தம்பி பாசம்னு சொல்கிறாங்க. அவங்க கூட தான் நைட்டில் உட்காந்து வந்துட்டு அவங்க கேப்டன் 2 வாட்டி ஆனோன்னே உட்காந்து அவங்க காதில் மந்திரம் ஓதுறாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணுற அப்பட்டமான சப்போர்ட்டிங் கேரக்டர் தான். இல்லை விஜய் பார்வதிக்கு எதிராக வந்துட்டு அவங்க எல்லாரையும் திருப்பி விட்றதுக்கான ஒரு அக்லி திங் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. நீயாவது உன் அக்காவுக்கு வந்து ஸ்லிப்பர் ஷாட்டாக ஒன்று சொன்னியேம்மா, மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணு, சப்போர்ட்டிங் கேரக்டர் ப்ளே பண்ண வராத. நீ எங்கள் 2 பேருக்கு தான் அக்கா, நீ வந்து உள்ளே வந்து மெயின் கேரக்டர் ப்ளே பண்ணி உன் கேம் ஆடுன்னு நீ சொல்லியும் உன் அக்கா திருந்துலன்னா எவ்வளோ பர்சனல் வெஞ்சன்ஸில் உன் அக்கா இருக்காங்கன்னு பாருமா. உன் அக்காவோட முழு சுயரூபத்தை முழு சந்திரமுகியானதையும் பாருமா அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஒன்று. இன்னொன்று, நேற்று அந்த புடவை விஷயம் நேற்றெல்லாம் எபிசோடில் அந்த பொண்ணு 3 வாட்டி அழுதுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இது லைவில் பார்த்தவங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும் அந்த பொண்ணு ஏன் எங்கே எப்படி அழுதுச்சுன்னு. 1 ஹவரில் பாதி தான் காட்டுறாங்க. ஓகேவா? அழுகிற ஷாட்டு, அடுத்து சிரிக்கிற ஷாட்டு, அடுத்து அழுகிற ஷாட்டு, இதை தான் காட்டுறானுங்களே தவிர அதுக்கு நடுவில் என்ன நடந்தது, முன்னாடி என்ன நடந்தது, அப்புறம் என்ன நடந்ததுன்னு காட்டுறதில்லை. ஓகேவா? அதனாலே அது என்ன ஆகுதுன்னா 1 ஹவர் பார்க்குறவங்களுக்கு போன ஷாட்டில் சிரிச்சா இந்த ஷாட்டில் அழுகுறா அப்போ நடிக்கிறான், இந்த ஷாட்டில் அழுகுறா அடுத்த ஷாட்டில் டான்ஸ் ஆடுறான் அப்போ நடிக்கிறா. அப்படின்னு தான் வருதே தவிர அவள் அதுலேருந்து கம்பேக் கொடுத்து திருப்பி அவளாக அந்த கேரக்டருக்குள்ளே வர்றதுக்கும் அந்த கேம்குள்ளே தன்னை சர்வே பண்ணுறதுக்கும் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான்றது அந்த இடத்துலேருந்து ஒரு பார்வா நீங்கள் பார்க்க வேணாடா, ஒரு பொண்ணாக பாருங்கடா வெண்ணைங்களா அப்படின்னு இருக்குது. இந்த பொண்ணாக பாருங்கடான்ற கேரக்டரில் கனி அந்த அந்த ஆல்ரெடி நான் நேற்று போட்ட வீடியோவில் கனிலாம் ஒரு பொம்பளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கனி இன்னைக்கான அந்த 1 ஹவரில் பேசின விஷயங்கள் மொத்தத்தையும் நான் லைவில் பார்த்தேன். இத்தனைக்கும் அதில் வந்தால் எல்லாமே வரல, நன்னொல்லே இவனுங்க கட் பண்ணி தான் போட்டானுங்க. அந்த பிளாஸ்மாவில் மட்டும் அவன் நின்று சொன்னது, அந்த வெண்ணெய் கமருதீன் சொன்னது, அதுக்கப்புறம் அந்த வெண்ணெய் விக்ரம் சொன்னது, இதெல்லாம் தான் நீங்கள் போட்டிங்க. ஏன்னா அந்த வெண்ணெய் அமித் இருக்கானே, அமித் அவன் என்ன சொன்ன உடனே நீங்கள் வீக்கெண்டு வரைக்கும் கொண்டு போகிறேன்னு சொன்னீங்க அப்படின்னு. அதுதான் அவனுக்கு பயம் வந்துடுச்சு. ஒரு ஃப்ரெண்டு கூட கேட்டிருந்தார், ராம்சரண் அப்படிங்கிறவர், இந்த மாதிரி வந்து அவர் எதுக்காக ட்ரிகர் ஆனார் சிஸ்டர் அப்படின்னா, அதுதான் அவனுக்கு பயம் வந்துடுச்சு. ஏன்னா இந்த பொண்ணு இந்த வீக்கெண்டு வரைக்கும் கொண்டு போகிறேன்னு சொல்லிச்சு. வீக்கெண்டு கொண்டு போனால் இந்த தப்பு வந்து ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணுறானோ இல்லையோ, அந்த லெட்டரை வீக்கெண்டில் படித்தா மனசாட்சி இருக்க லேடிஸ்க்கோ மனசாட்சி இருக்க ஜென்டில்மேனுக்கோ இது ஒரு கேரக்டர் அசாசினேட் லெட்டருங்கிறது புரியும். தன்வசம் அப்படிங்கிறது ஒரு பொண்ணு அந்த குட்டி வார்டனை காயப்படுத்தி அதை ஒன்று பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே அவங்க ஒரு பிளேயாக தான் அந்த ரோலை ப்ளே பண்ணிருக்காங்க அமித்தும் பார்வோம். அது பிளேங்கிறது பிளேயோடு நிற்கணும். அடுத்த லெவலுக்கு நீங்கள் கேரக்டர் அசாசினேட்னு ஒரு விஷயம் கொண்டு போகும்போது அவளுக்கு அது ட்ரிகர் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட்டில் அவள் காமெடியாக தானே பார்த்தானா, அவள் நிஜமாகவே
டாஸ்க்காக பார்த்தா கேமாக பார்த்தா காமெடியாக பார்த்தா. ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவளுக்கு ஹிட் ஆகுது. இல்லை இதில் வேறு ஏதோ உள்குத்து இருக்குது, வேறு ஏதோ உள் பாலிடிக்ஸ் இருக்குது, இவனுங்க மீன் பண்ணி தான் அதை பண்ணுறானுங்க, இல்லை இவனுங்க இன்டென்ஷனாக தான் அதை பண்ணுறாங்கன்னு அந்த பொண்ணுக்கு ஹிட் ஆனோடனே தான் அவள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாள். இதை கூட புரியலன்னா இதை கூட புரியாமல் கேம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் அப்போ எல்லாத்தையும் கேமாக பார்க்கணும். அப்போது நீங்கள் எல்லாத்தையுமே கேமாக பார்க்கணுன்னு சொல்கிற இடத்துல ஒரு ப்ளே பண்ணுறா அமித்து பாரு அப்படின்னுமோ அதை நீங்கள் கேமாக பார்க்கணும். அப்போ அதை கேமாக பார்க்குற இடத்துல ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணும்போது அந்த பவுண்ட்ரிக்குள்ளே தான் அந்த கேம் ப்ளே இருக்கணுன்றது அதுக்கான எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அதை கேரக்டர் அசாசினேட்னு அடுத்த லெவலுக்கு இதுலேயுமே நீங்கள் வெறுமே அமித் பாரு சொல்ல அந்த குட்டி வார்டன் கையை வேணும்னே காயப்படுத்தி அப்படின்னு ஒரு வார்த்தை வரும்போது அது என்னவா மீன் பண்ணுது ஒன்று. இன்னொன்று இந்த பொம்பளைங்களா இருந்துக்கிட்டே அந்த கனியும் இல்லை அந்த சாண்ட்ரா இந்த திவ்யா இதெல்லாம் ஒன்று பண்ணுதில்ல, இதுங்க பொம்பளைங்களுக்கு எதிரின்ற கேரக்டரில் இதுங்க திருந்தாத ஜென்மோன்னு வச்சுக்கலாம். இவன் அமிக்கல் ரொம்ப நல்லவன் மாதிரி மிஸ்டர் லாயர் அவ பொண்டாட்டி சொன்னாங்கல்ல மிஸ்டர் லாயர் நீங்கள் பாயிண்ட் வைக்கலன்னு அவனுக்கு பாயிண்ட் மற்ற இடத்துல வைக்க பொய்ஷ் இல்லை. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் பாரு கொடுத்த உடனே இதில் கேரக்டர் அசாசினேட்னு ஒரு விஷயம் அவங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சோன்னே இவன் அதை பிடிச்சிக்கிட்டு இவனுக்கு பயமாக வந்துருச்சு. அது வீக்கெண்டில் பொண்டாட்டி தப்பாக புரிஞ்சுக்குவா, வெளியில் இவன் பேர் கெட்டு போயிடும், வெளில இமேஜ் போயிடும். ஏன்டா வேணா அப்போ நீ அந்த கேரக்டர் எடுத்து பண்ணும்போது முதல்லேருந்து அதை பார்த்துட்டு தான் இருக்காங்க ஃபன் டாஸ்க்காக. அது ஃபன்னாகவே பார்த்துட்டு போகும்போது ஓகே ஃபன் அவங்க லவ் பண்ணுறாங்க. அப்போ அந்த வசந்தி அம்மா தர்மலிங்க கேரக்டர் திடீர்னு சண்டை வருது சேர்றாங்க. அவன் வினோத் சொன்னானே கல்யாணம் கூட நாங்களே பண்ணி வச்சிடும் அந்த லெவலுக்கு ஓகே அது வெறும் வாய் வார்த்தை அந்த மாதிரி மட்டும். ஆனால் அதுக்காக வார்டனை கையை காயப்படுத்தி கிச்சனில் அமித்து வர வைக்கணுன்றதுக்காக தர்மலிங்கம் வர வைக்கணுன்றதுக்காகலாம் நீங்கள் மீன் பண்ணும்போது அந்த லெட்டரை எழுதுனது அந்த அக்லி இடியட் டர்ட்டி ஃபில்லோ யார் எஃப்ஜே சொல்லி எழுதுனது ஒரு ஆம்பளை ரவுடி. சாரி இந்த ராயல் நான் ஏற்கனவே அவனுக்கு சொல்லிப்பேன் இவனுக்கு ராயல் ரவுடின்னு பேர், வினோத்துக்கு லோக்கல் ரவுடின்னு வச்சுருப்பேன் ஓகேவா. இப்போ இந்த ராயல் ரவுடி சொல்லி ஒரு பொம்பளை ரவுடி யார் திவ்யா எழுதிச்சு ஓகே. அங்கே யார் சாட்சிகளாக இருந்தது அந்த வக்கர விக்ரம் சாண்ட்ரா. அதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தான் கனியம்மா அங்கே வந்துட்டு போனாங்க. இவங்க என்னவோ பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிடு. அந்த மாதிரி தெரிஞ்சாலும் உனக்கு ஈவு போடல. அந்த மாதிரி பார்வதிக்கு எதிராக யார் ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் அந்த மாதிரி கல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்படி ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு குழுன்னு உள்ளே இருக்கும். அப்படின்னும் போது இவங்களே தானே அதை உசுப்பேற்றி விட்றாங்க. ஏன்னா 2 நாள் முன்னாடி நைட் எஃப்ஜே கூட உட்காந்து பேசினாங்கல்ல. ஏன்னா வேலை செய்யலையே ஃபஸ்ட் டேலாம் டேய் பாருதாண்டா கிச்சனில் தெரியுறா நீ ஒன்றுமே தெரியலடா ஏதாச்சும் பண்ணுடானும் போது இதுக்கான ப்ளே தான் எஃப்ஜே பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அது கிச்சனில் வைக்கிற புகார் பெட்டி ஓகேவா. அப்போது எஃப்ஜே சைட்லேருந்து அவன் ஒரு புகார் பெட்டி சொல்கிறான், ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து அசிஸ்டன்ட் பாடனா ஒன்று சொல்கிறான் அப்படின்னா அப்போது பாருமே ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் இல்லை டீச்சர்ஸ் மேலேயும் பிரின்சிபல் சரியாக ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணலை, அவங்க தப்பு பண்ணும்போது கேள்வி கேட்கல. அதுக்கப்புறம் கனி டீச்சராக இருக்கவங்களும் அவங்க குரூப்பில் யாராவது அவங்களுக்கு ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே டாஸ்க் அவங்க விளையாட்டுத்தனமா அவங்க ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபன் பண்ணுற மாதிரி விக்கல்ஸ் விக்ரம் கேட்க மாட்டாங்க, சுபிக்ஷாவை கேட்க மாட்டாங்க, வெறும் வியானாவை மட்டும் கேட்குறாங்க. விக்கல்ஸ் விக்ரம் என் புடவை ஒழிச்சு வச்சாரு, சுபிக்ஷா என் புடவை ஒழிச்சு வச்சாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு ஃபன்னுன்றாங்க. என்னதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபன் பண்ணாலும் ஒரு டீச்சராக அவங்க இதை அட்ரஸ் பண்ணணும். ஆனால் உடனே ஓகே ஆயிடுச்சுல ப்ராப்ளம் எல்லாம் ஸ்கூல் கிளம்புங்க சொல்கிறாங்க அப்படின்னு பாருவாங்க. ஒரு லெட்டரை போடலாம்ல. பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் மட்டும் உட்காந்து குரூப் டிஸ்கஷன் பண்ணி ஒரு லெட்டரை போட்டுட்டு அது பண்ணும்போது தெரியாதுன்னு அது புகார் பெட்டியில் எல்லாம் வார்டனுக்கு எதிராகவே இருக்குன்னு அது பொண்ணு ஃபன்னாக எடுத்துக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அது ஹிட் ஆகும்போது தான் அவள் இல்லை இது சரியா இல்லை, இது இப்படி பண்ணியிருக்க வேணான்னு ஒரு வார்னிங் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுங்க, இல்லை இதை யார் எழுதுனதுன்னு எனக்கு தெரியணும்னு சொல்கிறேன். நீங்கள் எபிசோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது உட்காந்து எழுதுறத காட்டின பிக் பாஸு அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ண இடத்துல பிரின்சிபல் யாருன்னு சொல்லவே இல்லை, யார் எழுதுனதுன்னு அந்த இடத்துல விஷயம் அட்ரஸ் பண்ணவே இல்லை. இப்போ இதுதான் சொல்லுவாங்க நீங்கள் முழு பூசணிக்காய் சோத்தில் மறைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயம் எழுதுனது யாருன்னா அந்த கும்பல் மொத்தம் மாட்டோம், சாண்ட்ரா மாட்டணும், திவ்யா மாட்டணும், அந்த வெண்ணை எஃப்ஜே பேசினானே. இப்போ இது விஷயம்லாம் பெருசாக்க வேணாம், அது கேரக்டராக தான் எழுந்தது. பாரு யார் ஏன்டா பாரு தாண்டா அந்த கேரக்டராகவே இருக்கா வெண்ணை. அது மட்டும் இல்லாமல் அந்த கேரக்டர் மட்டும் அதுவும் ஒரு லேடி வார்டன் கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது அப்போது ஒரு வார்டனே உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அந்த பொண்ணு ஸ்வீட்டாக இருக்காது உங்களுக்கு பிரச்சனையா, ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நீங்கள் பிளேட்டை மாற்றுவீங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க அப்படியே ஹிட்லர் மாதிரி இருக்காங்க, சரியாகவே இல்லை, ஸ்மூத்தாக நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு. சரி ஸ்வீட்டாக இருக்காங்கன்னு சொன்னால் அதை டேக் இட் ஃபார் கிராண்டட் எடுத்து நீங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் எழுதுவீங்க, அவன் அந்த ஃபன்னு அவள் எடுத்துக்கணும். அப்போ அந்த கேரக்டராகவே இருக்குது. கனியும் கனி கும்முன்னு இருக்கா, அப்படி கனி கும்மு அப்படின்னு தானே கும்மா அப்படின்னு தானே அந்த போர்டில் எழுதியிருந்தாங்க. அதை அட்ரஸ் பண்ணதை 1 hourல காட்டலை. அப்போ பாரு மட்டும் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது தான் உங்களை அதை நீங்கள் பிரச்சனை ஆக்குறீங்க, டிஆர்பி ஆக்குறீங்க, இல்லை ஒரு ஃபன் டாஸ்க்கு அது இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு கனியோட விஷயங்களை அந்த வினாக்கு
மேக்கப் போட்டுட்டு ஒளிஞ்சிட்டு போயிடுறாளே, அந்த மேக்கப் போட்டது அப்படிங்கலாம் அவர் விக்ரம் பண்ணதெல்லாம் பனிஷ்மெண்ட் வியானாக்கு. அதெல்லாம் நீங்கள் 1 ஹவர்ல காட்டல. இதெல்லாம் லைவ்ல வியானாக்கு பிரின்சிபலும் மத்த டீச்சரும் சேர்ந்து குடுத்த பனிஷ்மெண்ட். அதாவது விக்ரம் வந்து வியானாக்கு அவர் இஷ்டமா ஒரு மேக்கப் போடணும். ஏன்னா, அவ வந்து ஒரு நாட்டி ஸ்டூடெண்ட்டா இருக்கா. எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுறா. யார் பேச்சும் கேட்க மாட்றா. டிசிப்ளின் மெயின்டெயின் பண்ண மாட்றான்னு சொல்லி, அப்புறம் அந்த கனி கும்முன்னு இருக்காது. கும்மு அப்படிலாம் அந்த கும்மா அம்மா கும்மா, கனி கும்மாலாம் எழுதி வச்சிருந்தாங்க போர்ட்ல. அத வந்து கனி எடுத்துட்டு வந்து அட்ரஸ் பண்ண அது ரொம்ப நேரம் அத அட்ரஸ் பண்ணா அந்த பேப்பர் ரவுடி பிரஜன். சைக்கோ பிரஜன். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சைக்கோன்னு வந்து நான் பிரஜனை அவன் எப்போ வைல்டு கார்டு என்ட்ரியா உள்ளே வந்து பார்வை மார்க் பண்ணானே அப்போயே நான் சைக்கோ பிரஜன்னு போட்டிருப்பேன். அந்த வீடியோஸ் கூட நிறைய வியூஸ் போயிருக்கு. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அப்புறம் விஜய்ஸ் கிட்ட அடி வாங்கினோடனே அவன் ஒரு வாரமாக பெருசாக எதுவும் பண்ணலன்னா 2 நாள் முன்னாடி கூட சைக்கோன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ அவன் ஒர்த்து இல்லை. அவன் வந்துட்டு என்னமோ அடங்கிட்டான், கம்முன்னு சைலண்ட்டாக ஒரு ப்ளே பண்ணுறானே அவனோட சைக்கோத்தனத்தை திருப்பி நைட்டு காமிச்சான். இன்னொன்று அவனோட சைக்கோத்தனத்தை சைலண்ட்டாக காமிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். ஃபஸ்ட்டு எகிரிட்டு காமிச்சாவே இப்போ சைலண்ட்டாக காட்டுறான். அந்த சைலண்ட்டாக காட்டுற இடம் எதுனா கனி விஷயத்தை மட்டும் அவ்வளோ சீரியஸாக அட்ரஸ் பண்ண. அப்போ கனி அதை டாஸ்க்காகவே பார்க்க வேண்டியது தானே. அது கனி டீச்சர் உங்களை பிடிக்காதவங்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை யாரோ பண்ணுவாங்க. அதை நீங்கள் பெருசுப்படுத்துறீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ஃபன் பண்ணுறேன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்கா, அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது தானடா. வெண்ண பிரஜன், வெண்ண பேப்பர் ரவுடி, வெண்ண பிரின்சிபல் சொல்லலைல்ல வெண்ண நீ. அப்போ வந்து கனி விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது தான் பக்கத்தில் நின்று பாரு கேட்குறாங்க. அப்போ பண்ணுற அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தெரியும் அது எழுதினது அவன் பொண்டாட்டி எஃப்ஜே, அப்புறம் திவ்யா, அதுக்கப்புறம் வந்து அந்த விக்கல்ஸ் விக்ரம் அப்படின்னு. ஸோ விக்கல்ஸ் விக்ரம் விஷயம்னு வரும்போது அவன் அட்ரஸ் பண்ண மாட்டான். பொண்டாட்டின்னு வந்தால் இன்னும் இதே வந்து எஃப்ஜே வந்து சாண்ட்ராவை வச்சு எழுதியிருந்தான்னு வைய. சாண்ட்ரா வெஸ் வந்து விக்கல்ஸ் விக்ரம்க்கு ஒரு லவ் போகுது. திவ்யா வெஸ் விக்கல்ஸ் விக்ரம் ஃபன்னு தானேப்பா, சும்மா சொல்லிக்கலாமே, என்ன காசாக பணமா இப்போ. அப்போ வந்து திவ்யா வெஸ் விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்து பால் டப்பான்னு பேர் வச்சுருக்காங்களாமே விக்கல்ஸ் விக்ரம்க்கு. அப்போ பால் டப்பா வெஸ் திவ்யா, பால் டப்பா வெஸ் சாண்ட்ரா. நீ சாண்ட்ராவை அப்போ பொண்டாட்டியை பார்க்கக்கூடாது, அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டாக பார்க்கணும். அப்போ 2 ஸ்டூடெண்ட். அப்போ அந்த மாதிரி நீங்கள் ஒரு லவ் ட்ராக்கை நீங்கள் ஃபார்ம் பண்ணி எஃப்ஜே அதை சொல்லியிருந்தா, இல்லை மற்றவங்க அதை கமெண்ட் பண்ணியிருந்தா, சார் நீங்கள் எப்படி சார் ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? டாஸ்க்காக பார்க்கணுன்றது உண்மைதான். அதுக்குன்னு டாஸ்கில் நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்களா? ஒரு பொண்ணு இமேஜ் கெட்டு போவாதா? அதுவும் என் பொண்டாட்டி கொண்டுனா நான் வந்து நிற்பேன், நொன்ன வெண்ண பேசுவேன் இல்லடா. அப்புறம் தங்கச்சி திவ்யா கொண்டுனாலும் வந்து நிற்பேன், நொன்ன வெண்ண பேசுவேன் இல்லடா. அப்புறம் கனி வந்து கும்மா அம்மான்னு சொல்லும்போது அதுக்கு மட்டும் வந்து நின்ன இல்லடா, வெண்ண நொன்ன. அப்போது வார்டன் பற்றி அவன் ஒரு இடத்துல சொல்லியிருப்பான். லைவில் பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். நான் 2-3 வீடியோவில் இதை ரெஜிஸ்டர் பண்ணுறேன். வார்டன் பற்றி யார் என்ன கொண்டு வந்தாலும் நான் அட்ரஸ் பண்ண மாட்டேன், கவலைப்படாதீங்க. மற்றெல்லாம் எதாவது சொல்லுங்கள், ஆனால் வார்டன் பற்றி நான் கொண்டு வந்தால் அட்ரஸ் பண்ண மாட்டேன்னு அவன் அப்பட்டமாக சொல்லியிருப்பான். அதைத்தான் அவன் நேற்றுமே பண்ணான். அந்த பொண்ணு கேட்டது இது வந்து ஓகே, அந்த டாஸ்க்குள்ளே நீங்கள் அந்த கேரக்டரை நீங்கள் அப்படி பேசியிருக்கீங்க அப்படின்னும் போது அது சீரியஸாக எடுத்துக்காமல் கூட இருக்கலாம். ஆனால் அவள் சொல்ல வந்தது என்னென்னா, கேரக்டர் அசாசினேட் பண்ணது தப்பு முதல்ல. சரி ஓகே, நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு அவளை சொல்லும்போது அதுக்குள்ளே வந்தாலுமே அவள் அப்போ அந்த டாஸ்க்குள்ளே கூட என்ன சொல்கிறான்னா, ஸ்கூலில் பசங்க ஒரு லெவல் மீறும்போது ஒரு வார்னிங் கொடுக்கணும். இப்படி எழுதுறது டிசிப்ளின் கிடையாது. அப்போ நீங்கள் அதை கூப்பிட்டு யார் எழுதினாங்கன்னு அட்ரஸ் பண்ணி ஒரு வார்னிங் கொடுத்து இதுக்கு மேலே இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு வார்னிங்காச்சும் கொடுக்கணும்னு ஃபஸ்ட்டு அவள் கேரக்டர் அசாசினேட்னு சொல்கிற இடத்துல நீங்கள் சொன்னால், நீங்கள் அவங்க யாரும் கேரக்டர்னு பாருன்னு மீன் பண்ணல, அது வந்து டாஸ்க்கு தானே அப்படின்னு சொன்னீங்க. அப்போ டாஸ்க்குள்ளே ஒரு பாயிண்ட் சொல்கிறான். அப்போ டாஸ்க்காகவே இருந்தாலும் இப்படி ஒரு விஷயங்கள் வந்தால் பிரின்சிபல் அதை அட்ரஸ் பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்டை வார்ன் பண்ணி, இல்லை இனிமேல் ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு மாதிரி டிசிப்ளினாக இருக்காதுன்ற மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு டாஸ்க்குள்ளே அவள் எந்த பாயிண்ட்டை சொன்னாலும் எடுத்துக்கூடாது. நீங்கள் தெளிவாக இருக்கீங்க. டாஸ்க்குள்ளே நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணலை, பாருவாவை சொன்னாலும் நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது அவள் விஷயம்னு வந்து அட்ரஸ் பண்ணவே கூடாதுன்றதுல தெளிவாக இருக்கீங்க. வெண்ண நொன்ன சைக்கோ ஸ்டூடெண்ட்ஸு, சைக்கோ பிரின்சிபலு, சைக்கோ டீச்சர்ஸ். ஓகேவா? அப்போது அந்த இடத்துல பாரு மட்டுமே வச்சு தான் நீங்கள் அதை ஒரு டாஸ்க்கையும் கொண்டு போகிறீங்க. இது முதல் வாட்டி இல்லை, அந்த டாஸ்க்குள்ளே பாருவை பர்சனலாக அட்டாக் பண்ணுறது. ஸோ பாரு ஃபஸ்ட்டு இதைத்தான் அந்த விக்ரம் என்ன சொல்கிறான், காமெடிங்கிறது வந்து எதிராளி வந்து அந்த பர்மிஷனை கொடுத்தா தான் பண்ண முடியும். கொடுத்துட்டு டக்குன்னு பிடுங்கிறது வந்து காமெடி பண்ணுறவங்களுக்கு திடீர்னு வந்து ஹர்ட் ஆன மாதிரி இருக்கும். அது அப்படியே ஒரு வழியை தரும்னா, டேய் பண்ணுற உனக்கே வலிக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த அடி வாங்குற அவங்களுக்கு எப்படா வலிக்கும்? நீ காமெடின்ற பேரில் ஒன்று பண்ணுறது. அடித்தவங்கள விட அடித்தவங்களுக்கு வலிக்குமா, அடி வாங்கினவங்களுக்கு வலிக்குமாடா வெண்ண? அடிக்கிற உனக்கு கை வலிக்குதுன்னு சொல்கிறிய, அப்போ அடி வாங்கின அவங்களுக்கு எவ்வளோடா வலிக்கும்? அது என்னடா காமெடி சார்? சரிடா, அதே ஃபன் டாஸ்க்லேயே உன்னை யாராச்சும் அந்த ஸ்டூடெண்ட் நடுவில் இவன் குண்டு ஸ்டூடெண்ட்டு, உருண்டை ஸ்டூடெண்ட்டு, இவன் வந்து இன்னொன்று சொல்கிறேன், இந்த வியானாக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரிவ்யூ கொடுப்பாங்க லைவில். ரம்யா இப்படி பண்ணலாம், இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அது யார் சாண்ட்ரா இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம், திவ்யா அந்த ஆட்டிடியூடை குறைச்சிக்கலாம், இது மாதிரி இருக்காங்கன்னு ரிவ்யூ வந்து பிரஜன்னு, அப்புறம் இன்னொரு டீச்சர் யார் அமித்து, பிரஜன் இல்லை சாரி அமித்தும் கனியும் சேர்த்து
ஒன்று கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு ரிவ்யூ குடுக்கும்போது, அந்த இடத்துல அமித் வந்து விக்ரம ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. இவர் பண்ணுறதெல்லாம் காமெடின்ற பேர்ல டார்க் காமெடி டார்க் காமெடின்னா என்ன? ஒரு விதமான அத ரசிக்கவே முடியாத அளவுக்கு ஒண்ணு குருயல்டி இருக்கும். இல்லன்னா ஒரு அக்லினஸ் இருக்கும். அந்த மாரி இருக்கிறது தான் டார்க் காமெடின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? ஸோ அந்த மாரி ஒரு பண்றாரு. அது காமெடிங்கிற பேர்ல அத பார்க்க முடியல. முக்கியமா வசந்தி மேம டார்கெட் பண்ணி பண்றாரு. அப்டின்னு அவரு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சாரி விஷயங்களு, இந்த விஷயங்கள்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் வசந்தி மேம வந்து டார்கெட் பண்ணி பண்றாருன்னு சொல்லும்போது, உடனே கனி, இதில நான் ஒத்துக்கல இந்த பாயிண்ட்டுக்கு. அவன் டார்க் காமெடி பண்றாரு, மார்க் பண்றாரு ஓகே. ஆனா இதுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்ல. ஏன்னா இந்த மார்க்ஸ வசந்தி மேம் அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதுல்ல. ஏன்னா அவங்க ரோல் பண்றாங்க. வசந்தி மேம் அமித்ன்னு சொல்லும்போது, ஸோ வசந்தி மேம்னா அவர் டாஸ்க்குள்ளேயே அந்த விஷயத்த சொல்றாரு. இது அங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். வசந்தி மேம டார்கெட் பண்ணி தான் இந்த டாஸ்க் போகுது அப்படின்னு சொல்லி தெரியுதுன்னும்போது, அவர் அந்த இடத்துல அத சொல்றாரு. 2, 3 இடத்துல சபரிய சொல்லும்போது, சபரிய ஸ்கூல் பீப்பிள் லீடர். ஆனா ஒளிச்சு வைக்கிறது, செய்யறதுன்னும்போது, இதெல்லாம் அவர் பண்றது சரியில்ல. ஆனா வசந்தி மேம டார்கெட் பண்ணியே திருப்பி இதுவும் இருக்கு. அப்ப சபரிக்கு பனிஷ்மெண்ட்டா வசந்தி மேம பாராட்டி ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். பாராட்டியே பேசணும் அப்படின்னு. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். சபரி நான் ஸ்கூல் பீப்பிள் லீடருக்கு நான் வேற ஆக்டிவிட்டி தரேன். இந்த ஆக்டிவிட்டிக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு கனியம்மா திருப்பி சொல்லுவாங்க. அப்ப விக்ரம்க்கும் ஒரு ஒரு பனிஷ்மெண்ட் மாரி அவங்க குடுப்பாங்க. அதையும் 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 பண்ணவும் இல்ல. அத பண்ண மாரி இதுல காட்டவும் இல்ல லைவ்ல. ஆனா இப்படி வர்ற இடத்துல தான் வியானாக்கு ஒரு பனிஷ்மெண்ட் குடுக்காம, வியானா வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்றா, நாட்டி ஸ்டூடெண்ட்டா இருக்கா, செய்றான்னும்போது, அத பிரின்சிபல் வரைக்கும் அந்த விஷயத்த கொண்டு வந்து பிரின்சிபல் வந்து நீ வந்து ஒரு சாரி லெட்டர் எழுதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து இது வந்து அமித்தும் கனியும் தான் டிசைட் பண்ணுவாங்க டீச்சரா. அதுக்கப்புறம் அதை எடுத்துன்னு வந்து பிரின்சிபல் கிட்ட அட்ரஸ் பண்ணுவாங்க. விக்ரம் வந்து வியானாக்கு மேக்கப் போடணும். ஏன்னா அவன் வந்து அவன் செஞ்சது யாருக்குமே பிடிக்கல. அவ செஞ்சது இதை வந்து ரியலைஸ் பண்ணி ஆனால் விக்ரம்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல. ஏன்னா விக்ரம்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற இடத்துல தான் அந்த லெட்டரை எழுதும்போது எஃப்ஜேவும் அங்கே வருவான். அப்போ எஃப்ஜே எப்படி ஒரு அசிஸ்டன்ட் வார்டன் எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்து நீங்கள் உங்கள் கூட இருக்க வார்டனை பற்றி தப்பாக பேசுவீங்கன்ற ஒரு விஷயம் அங்கே வந்து அங்கே உட்காந்தே பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது, நீங்கள் அப்போ டாஸ்க்குள்ளே எப்படி பேசுகிறீங்க? அப்போ டாஸ்க்குள்ளே வார்டன் தனி, ஸ்டூடெண்ட்ஸ் தனி, டீச்சர்ஸ் தனி தானே? ஓகேவா? அப்போ வார்டன் ஒரு ஹெல்ப்புக்கு கேட்டு வந்து அமித் போய் கிச்சன்ல சாமான் தேய்ச்சாலோ, ஒரு ஹெல்ப்புக்கு கேட்டு கமருதீன் போய் தேய்ச்சாலோ, அந்த கனி வந்து நொண்ண என்ன சொல்லுது? அது எப்படி நீங்க ஹெல்ப்புக்கு போய் வாங்குவீங்க? டாஸ்க்குள்ள இருக்கும்போது ஸ்டூடெண்ட் எப்படி சாமான் தேய்க்க வைப்பீங்க? ஸ்டூடெண்ட் எப்படி ஹெல்ப்புக்கு வாங்குவீங்க? அப்படின்னு சொல்ற கனி, இப்ப அந்த வார்டன் இந்த 3 ஸ்டூடெண்ட், ஒரு ஸ்டூடெண்ட் இல்ல. திவ்யா, சாண்ட்ரா, விக்ரம் கூட உட்காந்து ஒண்ணு பண்ணும்போது, லெட்டர் எழுதணும்னு சொல்லும்போது, இது எப்படி? அப்போ அந்த இடத்துல வந்து போன கனி அதையும் கொஸ்டின் வார்டன் நீங்க எங்கே உட்காந்துருக்கீங்க, ஸ்டூடெண்ட் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்புங்க, வார்டன் கூட உட்காந்து என்ன பண்ணுறீங்க? அப்போ உங்களுக்கு தேவைன்னா அதை டாஸ்க்குள்ளே எடுத்துக்கிறீங்க, தேவையில்லைன்னா அதை பர்சனலாக வெஞ்சன்ஸாக காட்டுறீங்கன்னும் போது நீங்கள் மட்டும் உள்ள வெளியே ஆடுறீங்களேடா வெண்ணைங்களா? அப்போ அந்த பொண்ணுக்கான விஷயத்துக்கு அவள் கேமாக பார்க்குறா, டாஸ்க்காக பார்க்குறான்னும் போது அவள் ஃபன்னாக கொண்டு போகலாம் தான் அவ்வளோ நினைக்கிறான். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல அவளுக்கு டக்குன்னு ஹிட் ஆகும்போது இல்லை இது வேறு மாதிரி போகுது, திருப்பி நம்மளை பர்சனல் அட்டாக் பண்ணுற மாதிரி வருதுன்னு சொல்லும்போது அவள் வாய்ஸ் அவுட் பண்ணால் அதுக்கு தைரியம் இல்லாத அமித் வந்து இதை வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த வெண்ணைக்கு அந்த பயம் வந்துடுச்சு. வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணால் என்ன ஆக போகுது அந்த லெட்டரை படிக்க போகிறாங்க. அந்த வெண்ணை விஜேஸ் பெருசாக ஒன்றும் சொல்ல போகிறல. அதாவது அந்த விஜய் சோஸ்டினா சொல்ல போகிறான். ஆமாங்க இதில் எதுவும் தப்பாகவே இல்லைங்க, இது எப்படி உங்களுக்கு தப்பாக பண்ணிச்சு அந்த இதுக்கு சொன்னால அந்த அரோரா சைனுக்கு அந்த மாதிரி தான் வெண்ணை அட்ரஸ் பண்ண போகிறான். ஆனால் அந்த பொண்ணு ஆதங்கத்துக்கு வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணும். அந்த பொண்ணுக்கான விஷயம் வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணுறங்கிறது விஜேஸ் கிட்டேருந்து வர விஷயங்கள் கிடையாது. அவள் நல்ல கேமை புரிஞ்சு ஆடுறா, அது மக்களுக்கு போய் ரீச் ஆகுன்றது அவள் தெளிவாக இருக்கா. ஸோ அதனால தான் வீக்கெண்டில் அட்ரஸ் இதில் அவள் பிக் பாஸ் நியாயம் சொல்லுவான், இல்லைனா வீக்கெண்டில் விஜேஸ் வந்து நியாயம் சொல்லுவான்றது அவளுக்கான விஷயம் இல்லை. மக்கள் இதை பார்ப்பாங்க, மக்கள் கிட்ட போய் இது ரிஜிஸ்டர் ஆகும், மக்களுக்கு இது இந்த ஆங்கிளில் புரியுன்றதுல அவள் தெளிவாக இருக்கா. அதில் தான் இவனுங்க பயந்துட்டானுங்க. ஸோ நீங்கள் வந்து இது டாஸ்க்காக பார்த்து உள்ளுக்கே இதை கன்சிடர் பண்ணியிருந்தீங்கன்னு வைங்க. ஆமாம் அந்த ஒரு பேப்பர் ரவுடி சைக்கோ பிரின்சிபல் இருக்கால, ஆமாம் என்னதான் இருந்தாலும் ஒரு விதமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு லெட்டர் எழுதியிருக்க வேணாம், அது எப்போ அவங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்களோ அந்த லிமிட்டை நம்ம மெயின்டைன் பண்ணணும். நீ இந்த லெட்டரை யார் எழுதுந்து இனிமேல் எழுதாதீங்க, இல்லைனா இது பண்ணதுக்கு ஒரு சாரி கேளுங்க, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க அப்படின்னு நீ அதை அட்ரஸ் பண்ணியிருந்தா நீ நியாயமான பிரின்சிபல். அதை விட்டுட்டு நீ நைட்டு வந்து அவகிட்ட எகுற பற்றியா, சத்தமாக பேசாதன்னு எகுற பற்றியா, ஏய் இந்த வேலை இங்கே வச்சுக்காத, உன் பேப்பர் ரவுடித்தனத்தெல்லாம் உன் விஜேஎஸ் ஹோஸ்ட்டுக்கிட்ட வச்சுக்கோ, புரியுதா? நீ அங்கே ஒரு கண்டஸ்டன்ட் தான், நீ ஒரு பெரிய அப்பா டக்கர்லாம் கிடையாது, புரியுதா? நீ உன் பொண்டாட்டியோட கேம் ஆட வந்தால் உன் பொண்டாட்டி அதில் சம்மந்தப்பட்டிருக்கான்றதுக்காக கேள்வி கேட்கக்கூடாதுன்னு நீ நினச்சினா, பாரு கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு சிலர் இருக்காங்க, பாருக்கான விஷயங்கள் நியாயம் தப்புன்னு பேசுறதுக்கும் பாரு ஃபேன்ஸ் இருக்காங்க. அப்படி பாரு ஃபேன்ஸ்ன்னு சொல்கிற இடத்துல தான் இன்றைக்கி ஓட்டிங்கில் அவள் ஃபஸ்ட்டு இருக்கா. அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் தான் விக்ரம் இருக்கான், அஃபிஷியல் ஓட்டிங்கில் அவள் இருக்கா. புரியுதா? நீ வந்து பார் வெளில உன் பொய்ஷி என்னவா கிழியுதுன்னு, உன் பொண்டாட்டி பொய்ஷி என்னவா கிழியுதுன்னு. ஓட்டிங்கில் லாஸ்ட்டில் இருக்கா அவள் உன் பொண்டாட்டி, அவளுக்கு கீழே வியானா இருக்கா, புரியுதா? அதுக்கு முன்னாடி மேலே அந்த கனி இருக்கா. உங்கள் பொய்ஷி அந்த லட்சத்தில் இருக்க மக்கள்கிட்ட நீ உள்ள சும்மா உதார் விடாத,
புரியுதா? உன் பேப்பர் ரவுடித்தனத்தை முடிஞ்சு போனால் உன் மச்சாங்கிட்ட காட்டு, இல்லைனா உள்ளே இருக்க கனி குரூப் கிட்ட காட்டு. அந்த கனி குரூப் கிட்ட காட்டுறதுக்கு தான் போன வாரம் அப்படியே அடித்து உட்கார வச்சார்ல, மண்டையில் அடித்து உன் ஃப்ரெண்டு மச்சான். இந்த வாட்டி நீ பாரு கிட்ட காட்டினோடனே வந்து உனக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பார். போன வாரம் உன்னை திட்டினாரு, ஏன்னா நீ பாருக்கு சப்போர்ட் பண்ணி ஆடின, இல்லைனா கனிக்கு எதிராக ஆடின, விக்கல்ஸ்க்கு எதிராக ஆடின. இந்த வாட்டி நீ விக்கல்ஸ் கூட உட்காந்தானே உன் பொண்டாட்டி அந்த மொட்டை கடிதாசி எழுதினா, விக்கல்ஸ் கூடவே உட்காந்து தானே உன் தங்கச்சி அந்த மொட்டை கடிதாசி எழுதினா. அதனால நீ உள்ளே அதை அட்ரஸ் பண்ணலை. வெளில அட்ரஸ் பண்ண போகிற உன் மச்சானும் வந்துட்டு என்ன பண்ணுவான்னு சொன்னால் வந்துட்டு உனக்கு பாராட்டு பத்திரம் வாசிப்பான். அவங்க டாஸ்கில் பண்ணாங்க, நீங்கள் ஏன் பாரு இது என்ன பாரு தப்பு இருக்குது? அப்படியே இருந்தாலும் அவங்க கேரக்டராக தானே பாரு பேசுனாங்க. வசந்தின்ற கேரக்டர் தானே பேசினாங்க. அப்போ ஹோஸ்ட் சார், நாங்களும் உங்களை விஜேஎஸ்ஸாக பேசலை, நாங்கள் வந்து உங்களை ஒரு ஹோஸ்ட்டாகவே நாங்கள் நல்லா வந்துட்டு சோஷியல் மீடியாவில் கிழின்னு கிழிக்கிறோம். அப்போ உங்கள் ஹோஸ்ட் கேரக்டர் எடுத்துக்கலாமா, மக்கள் செல்வன் கேரக்டர் எடுத்துக்கலாமான்னு பார்த்துக்கோங்க சார், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிரஜனை நாங்கள் பார்க்கணுமா, பிரின்சிபலாக பார்க்கணுமான்னும் போது அவன் ரெண்டுத்துக்குமே உட்படாதவன் தான். அந்த பிரின்சிபலுக்கும் உட்படாதவன் தான், அந்த என்ன சொல்கிறது, அந்த கண்டஸ்டண்ட்டாகவும் உட்படாதவன் தான். அவன் அதை திருப்பி ப்ரூஃப் பண்ணுறான் அவன் ஒரு அடிமுட்டாள் அப்படிங்கிறத, ஓகேவா? அப்போது இந்த இடத்துல அவளுக்கு பீரியட்ஸும் இருக்குது. இது ஒரு சிஸ்டர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாங்க, நானும் லைவில் பார்த்தேன் அந்த கனி பேசினதெல்லாம். ஆனால் டக்குன்னு எனக்கு அந்த பாயிண்ட் ஞாபகம் வரல, மறந்துட்டேன். ஸோ நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. ஸோ அவளுக்கு பீரியட்ஸ் இருக்கா, என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்னு எல்லா லேடிஸ்க்கும் தெரியும். அந்த ஒரு விஷயங்களை புரிஞ்சு பக்குவப்பட்ட ஜென்ஸுக்கும் அது தெரியும். அது ஒரு ஒய்ஃப் இடத்துலேருந்து அவங்க பார்த்தாலும், அக்கா தங்கச்சி இடத்துலேருந்து பார்த்தாலும், அம்மா இடத்துலேருந்து பார்த்தாலும், தன்னோட பொண்ணுங்கிற இடத்துலேருந்து பார்த்தாலும், ஜென்யூன் ஜென்டில்மேனுக்கு எல்லாருக்கும் அந்த லேடிஸ்க்கான அந்த பீரியட்ஸுங்கிற விஷயம் எவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லான விஷயம். அது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி கோத்ரூ பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வலி இருக்கும், ஒரு சிலருக்கு வலி இருக்காது. ஒரு சிலருக்கு அதே வயிறு வலி இடுப்பு வலியாக மாறும், ஒரு சிலருக்கு அதே கால் வலியாக மாறும், ஒரு சிலருக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். ஒரு சிலருக்கு அது 4 நாள் இருக்கும், ஒரு சிலருக்கு அது பிஃபோர் 4 days ஆஃப்டர் 4 daysன்னு ஒன்று இருக்கும். அதுக்கு நடுவில் அவங்க அந்த பீரியட்ஸ் தான் பண்ணோன்னா கிட்டத்தட்ட அவங்க ஒவ்வொருத்தரும் அதை கோத்ரூ பண்ணுறது 1 வீக்குக்கு பண்ணுவாங்க, 8 to 10 daysன்னு. ஒரு சிலருக்கு 4 நாள் முன்னாடியே அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு அதுக்கப்புறமா அதுலேருந்து அவர் ரிலாக்ஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு 2 நாள் ஆகும். அப்போ இன்பிட்வீன் அந்த ஒரு 2 to 3 days, ஒரு சிலருக்கு 5 days ஃபுல்லாக அது இருக்கும். அப்படின்னு சொல்லும்போது மினிமம் 1 வீக் 8 to 10 days ஒவ்வொரு பொண்ணும் மந்த்லி அதை கோத்ரூ பண்ணுறான். அப்படி இருக்கும்போது அதை ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஷோவில் நீங்கள் அதை பேசுறதுங்கிறது அமித், இட்ஸ் நாட் ஃபேர். உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, புரியுதா? இட்ஸ் நாட் ஃபேர். நாளைக்கு அவளுக்கான விஷயங்கள் வரும்போது உங்களுக்கு அந்த வழி புரியும்னா நீங்கள் வார்த்தைங்களை விடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இதை 1 hourல காட்டலை. ஸோ நைட் வந்து இவ ஸ்ட்ரெஸ் ஆகி அழுத உடனே பின்னாடி அந்த காசிப் கும்பல் ஒன்று பேசுது. அப்போது அந்த இடத்துல சபரியோ, விக்ரமோ, அமித்தோ, கனி எல்லாமே இருக்காங்க. அப்போது சாண்ட்ரா எல்லாமே இருக்கிற பட்சத்தில் நான் தம்னையில் அதுவாக வைக்கிறேன், போய் பாருங்கள். சுபிக்ஷா அவ தான் முதல்ல, அவ்வளோ ஒரு பொம்பளை தானே. ஆனவனா மீனவ பொண்ணு சுபின்னு வராளே, அப்போ அவளுக்கும் அதோட வழி தெரியும் தானே. அப்போ 3 ஆம்பளைங்க அதை பேசும்போது அவள் வந்து அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும்ல. நீ டாஸ்க்குள்ளே ஒழிச்சு வச்ச சாரி ஒழிச்சு வச்ச, சரி விட்டுரு, என்னமோ அந்த விக்கல்ஸ் கூட சேர்ந்து நீ வாழை பிடிச்சிட்டு ஒன்று பண்ணுற, நீ வெளில வரக்கூடாதுன்றதுக்காக ஒரு குரூப்பிசம் கேம் தான் நீ ஆடுற, நியூட்ரல் பிளேயர்லாம் கிடையாது. ஆனால் நீ மீனவ பொண்ணாக உன்னை கம்யூனிட்டியில் பெஸ்ட்டாக காட்டிக்கணும்னு வரும்போது ஒரு மீனவ பொண்ணாக கூட நீ அதை ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வச்சுருக்கலாம். இல்லை நீங்கள் பீரியட்ஸ் பற்றி பேசாதீங்க அமித், பீரியட்ஸ் பற்றி நீங்களும் பேசாதீங்க விக்ரம். அது வந்து ஒரு பொண்ணுக்கான சென்சிட்டிவான விஷயம். அவங்க டாஸ்கில் பேசுங்க, இல்லை டாஸ்கில் அவங்க அப்படி இப்படின்னு பேசுங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணி பேசாத. ஒரு பொண்ணாக எனக்கு தெரியும் அதோட வழி அப்படின்னு ஒன்று சுபிக்ஷா அந்த இடத்துல வச்சுருக்கணும், இல்லை கனியாவது வச்சுருக்கணும், இல்லை சாண்ட்ராவது வச்சுருக்கணும். யாருமே வைக்காத காரணத்தினால இந்த 2 ஆம்பளைங்களும் இஷ்டத்துக்கு பேசியிருக்கானுங்க. 2 பேருமே கல்யாணம் ஆனவனுங்க. யார்? விக்ரமோ அமித்தோ. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, இவன் வந்து கனி வந்து சொல்கிறான், அவங்க இன்றைக்கெல்லாம் விக்ரம் சொல்கிறான், இன்றைக்கெல்லாம் அவன் 3 வாட்டி அழுதுட்டா, இதெல்லாம் ஓவர் சீனாக இருக்குது, அது எப்படி இதுக்கெல்லாம் அழுவா செய்வானா? அப்போது கனிலாம் இல்லை அவங்களுக்கு பீரியட்ஸும் இருக்குது, ஏற்கனவே இருந்த உள்ளுக்கு இருக்க விஷயங்கள் எல்லாம் பர்ஸ்ட் அவுட் ஆகி அவங்க அழுதுட்டாங்க. ப்ளஸ் வந்து அது அழுதது ஓகே, எனக்கு பீரியட்ஸ், அதாவது அவள் ஒத்துக்கணுமா. அவன் சொல்கிறா கனி, அவள் வந்து எப்படி அவள் சொல்கிறதுல பார்த்தீங்கன்னா, இருக்கு இல்லை ஆமாம் இருக்குது, இல்லை ஆமாம் இல்லை, அப்படி தான் அவள் கனி வழவழ குழான்னு அட்ரஸ் பண்ணுவாள். அவள் பேசுகிறத கவனிச்சிங்கன்னா அவள் பேசுகிறதுல சரின்ற ஆங்கிளுக்கும் எடுத்துக்க முடியாது, தப்புன்ற ஆங்கிளுக்கும் எடுத்துக்க முடியாது. இந்த பாதி போய் பாதி உண்மைன்னு கலந்து பேசுவாங்க ஒரு சிலர். ரிவ்யூவர்ஸில் இப்போது சீசனில் பெரிய ரிவ்யூஸ் பண்ணுறதுல பாதி பேர் அதை தான் பேசுகிறாங்க. இதுவும் ஒரு விதமான மேனிப்புலேஷன், கேஸ் லைட்டிங்னு சொல்லலாம். அதாவது எதிராளியை நம்ப வைக்கும்போது அவன் சொல்கிறதும் பாயிண்ட் இருக்குதான், ஆனால் இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இடிக்குது. ஸோ முதல் 4 பாயிண்ட்டு நிஜமான பாயிண்ட்டாக இருக்கும், அடுத்த 4 பாயிண்ட்டு பொய்யான பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் பார்த்தா உண்மையும் பேசியிருப்பான், பொய்யும் பேசியிருப்பான். ஆனால் அதில் எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு கன்ஃபியூஷன் எதிராளிக்கு வரும்ல, அப்படி ஒன்று தான் கனி பேசுவாள்.
அவள் பேசுகிற விஷயத்தில் அவளை அப்பட்டமாக அவள் பேசுறதுலாம் தப்புன்னு இக்னோர் பண்ண முடியாது. இல்லை சரியாக தான் பேசுகிறாளான்னு கேட்டால் அதுவும் கொஸ்டின் மார்க் தான். அந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு மேனிப்புலேஷன் கேம், அந்த ஒரு மைண்ட் ஃபிக்ஸிங், அந்த ஒரு அது ஒரு மாதிரி ஒரு கேம் இருக்குன்னா அது அப்பட்டமாக கனி பண்ணுவா. அது அவளோட பேச்சில் தெரியும் அப்படின்னு சொன்னால் அவள் வந்து அப்படி சொல்கிறான். ஆமாம் உங்களுக்கு பீரியட்ஸ் இருக்குது தான், கரெக்டு தான், அந்த கிராம்பிங் அந்த பெயின்லாம் இருக்குது தான். ஆனால் அதுக்காக பர்ஸ்ட் அவுட் ஆகணும் போது பர்ஸ்ட் அவுட் ஆனது கூட ஓகே, எனக்கு பீரியட்ஸ் இருக்குது அதனால் நான் டென்ஷன் ஆகிட்டேன், அதனால் நான் ட்ரிகர் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு விட்டுறலாம். ஆனால் அதுக்காக அந்த லெட்டர் விஷயத்தை பெருசாக்கி சாரி விஷயத்தை பெருசாக்கி இதெல்லாம் ஒரு விஷயம்ன்ற மாதிரி அவங்க பண்ணது இருக்குல்ல, அது வந்து சரியா இல்லை அப்படின்னு அவள் கனி சொல்லுவா. உடனே அமித் என்ன சொல்கிறான் அப்படின்னா அந்த இடத்துல இது டிஸ்கஷன் நடக்கும். ஒருத்தர் முன்னுக்கு பின் பேசிக்கிட்டே இருக்கும். அமித் ஆமாம் அது மாதம் மாதம் வர்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயமா, அதெல்லாம் மாதம் மாதம் வர்றதெல்லாம் அதெல்லாம் கொண்டு வந்து ஏண்டா ஆம்பளைன்ற தைரியத்தில் பேசுகிறியா? உன் பொண்டாட்டி இது வந்து உனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து உனக்கு வந்து அந்த ஒரு வலியை நீ பார்த்ததே இல்லையா, இல்லை ஃபீல் பண்ணதே இல்லையா, அந்த தைரியத்தில் பேசுகிறியா? இல்லை நாளைக்கு உன் பொண்ணு அந்த வலி உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்பயே நீ இப்படி தான் பேசுவியா அப்படின்னு நானும் பர்சனல்குள்ளே போக வேணான்னு பார்க்குறேங்க. ஆனால் ஒரு பொண்ணோட பீரியட்ஸை ஒருத்தன் பேசுகிறான், ஒரு பப்ளிக் ஷோவில் ஒரு பப்ளிக் டெலிவிஷனில் பேசுகிறான் அப்படின்னும் போது இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. வார்னிங், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இது இவன் சொல்கிறான் விக்கல்ஸ் விக்ரம், ஆமாம் அதெல்லாம் ஒரு காரணம்னு வச்சுட்டு பண்ணா என்ன, அது மாதம் மாதம் வர்றது தானே அப்படின்னு அவன் அமித் சொல்கிறதுக்கு ஜால்ரா போடுறதுக்கு அவன் விக்கல்ஸ் விக்ரம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் பீரியட்ஸ்ன்றது எந்த அளவுக்கு சென்சிட்டிவான விஷயம்னா அவங்க அந்த பெயினையும் ஹேண்டில் பண்ணுவாங்க, அதே சமயம் ப்ரெஷரையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. வீட்டோட விஷயங்களான இதே வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வர பீரியட்ஸில் கூட அம்மா சப்போர்ட் இருக்கும், அண்ணன் தம்பி சப்போர்ட் இருக்கும், அக்கா தங்கச்சி சப்போர்ட் இருக்கும். ஆனால் ஃபேமிலின்னு அந்த பொண்ணுங்க வந்து மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் அவங்க அந்த ஃபேமிலி ப்ரெஷரையும் சேர்த்து தான் மெயின்டைன் பண்ணும். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்குன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு அது இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் அப்படின்னும் போது எல்லா கமிட்மெண்ட்ஸையுமே அவங்க அந்த இடத்துல ப்ரெஷர் இருந்தாலுமே அந்த 4 நாளும் ஒரு வாரமாக ஹேண்டில் பண்ணி தான் ஆக்கணும்னா இந்த மாதிரி ஒரு டாஸ்கில் இன்னுமே அவளுக்கு ட்ரிகர் ஆகுது, ப்ரெஷர் ஆகுதுன்னா அந்த வீட்டில் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாருமே சேர்ந்து தான் அந்த கேம் ஆடும்போது யாருக்கு எப்போ பீரியட்ஸ்ன்றது ஆப்வியஸாக தெரிஞ்சிடும். அதை ஒழிச்சு வைக்கவோ மறைச்சி வைக்கவோ இல்லை அது ஏன் சொல்லக்கூடாதுன்ற இடத்துல இருந்ததெல்லாம் மீறி ஆமாம் பீரியட்ஸ் இன்றைக்கி எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஆமாம் பீரியட்ஸ் இன்றைக்கி எனக்கு வேலை செய்ய முடியாது, ஆமாம் பீரியட்ஸ் இன்றைக்கி எனக்கு வந்து கால் வலிக்குதுன்ற அளவுக்கு ஒரு ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு சோஷியல் அந்த ஷோவில் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இவனுங்கெல்லாம் ஒரு கண்டஸ்டண்ட்டாக அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேணாம், ஆனால் அவளை கேவலப்படுத்தவும் வேணாம்ல. அது மாதம் மாதம் வரதான் அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவன் அமித் சொன்னது இருக்குல்ல, அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. நியாயமாக பார்த்தா வீக்கெண்டில் அதை ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணணும். ஒரு பப்ளிக் ஷோவில் ஒரு பொண்ணோட அந்த சென்சிட்டிவான விஷயங்களை நீங்கள் ஒரு கேவலப்படுத்துகிற விதத்தில் அது சொன்னது இருக்குல்ல, அது முதல் தப்பு. இன்னொன்று அதுக்கு சப்போர்ட் பண்ணுற விதத்தில் யாருமே அதை கொஸ்டின் ரைஸ் பண்ணாமல் இருக்குல்ல, அது ரெண்டாவது தப்பு. இன்னொன்று அவள் விக்ரம் வந்துட்டு இதில் அது என்ன அவன் என்ன சொன்னால் காமெடிங்கிறது வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுக்காது அந்த அந்த மாதிரி சொன்னது இருக்குல்ல, அப்போ உன்னை யார் வேணால் காமெடி பண்ணி அந்த ஸ்பேஸை நீ கொடுத்துருவியா விக்ரம்? நான் கேட்குறேன். அந்த பொண்ணு அந்த கேமாக பார்க்குது டாஸ்க்கு. ஏன்னா இப்போ 3 வாரமாகவே அப்படி தான் பார்க்குறா. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவள் சிரிச்சுக்கிட்டே இருக்கான்றதுனால அவளுக்கு வலி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. சிரிச்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணுறான்றதுக்காக அவளுக்கு ஹர்ட் ஆகலைன்னு அர்த்தம் இல்லை. அதையும் மீறி அவள் ஹர்ட் ஆகும்போது தான் அவள் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போய் அழ ஆரம்பிக்கிறான்னா நீங்கள் அதையும் கண்டென்ட்டு நடிக்கிறீங்க. அவள் அழும்போது ஒருத்தனுக்காவது கில்ட்டு ஃபீல் வருதாடா? அவள் அழும்போது ஒருத்தனுக்காவது கில்ட்டு ஃபீல் வருது, ஏன்னா அவன் நடிக்கிறான். இதே விக்ரம் வெங்காயத்துக்கு அழுதானே 2வது வாரம், வெங்காயத்துக்கு அழுதான்ல, வெங்காயத்துக்கு நான் கூட அதை மறந்துட்டேன், ஒரு ஃப்ரெண்டு தான் ஞாபகப்படுத்தினாங்க. வெங்காயம் உருண்டை வெங்காயத்துக்கு அழுதான்ல, ஒரு வெங்காயம் 2 வெங்காயம் அது சுபிக்ஷா பொண்ணு பேர் சூப்பர் டீலக்ஸ் சுபிக்ஷா வீணா இப்போ எடுத்துகிட்டு போய் வச்சதுக்கு அழுதான்ல. அப்போ வெங்காயத்துக்கு வெண்ணெய் நீ அழும்போது அந்த பொண்ணு சாரிக்கும் அவளுக்கான விஷயத்துக்கும் அவளுக்கான ஸ்டாண்டுக்கும் அழக்கூடாதரா? வெண்ணெய் அழக்கூடாதா கேட்குறேன் நான். அதுக்கப்புறம் நீ இன்னொன்று சொன்னியே, அது என்ன பிரஜன் வந்து அவன் பொண்டாட்டி கூட வந்து கேம் ஆடுறான், அவனுக்கு ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் இருக்குது, எனக்கு அந்த ஆத்தங்கார பாட்டு கேட்டோன்னே என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னு ஒரு ஒரு பிக் பாஸை கேட்க வேண்டிய கேள்வியை நீ வந்து உள்ள பிரஜன் கிட்டேயோ சாண்ட்ரா கிட்டேயோ வச்சு நாமினேட் பண்ணி ஒன்று பண்ணலை. இப்போ அதே பிரஜன் சாண்ட்ரா உனக்கு வக்காலத்து வாங்குறாங்களா? அப்போ நீ எந்த குரூப்பிசம்ல ஆடுற வேணே? எனக்கு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணாங்க, போன வாரம் இதே பிரஜன் சாண்ட்ரா கூட உங்கள் பாரு வந்து குரூப்பிசம் பண்ணல, அந்த குரூப்புக்கு பேர் என்னன்னு. ஓகே பாரு குரூப்பிசம் பண்ணால் வச்சுக்கலாம், நான் அகேன்னு சொல்கிறேன். பாரு போய் அங்கே குரூப்பிசம் பண்ணல, சாண்ட்ரா தான் வந்து பாரு கிட்ட வந்து கேட்டால், சாண்ட்ரா தான் வந்து இது எப்படி பண்ணலான்னு கேட்டால், இது அவளே ஒத்துக்கிட்டா வீக்கெண்டில். நாங்கள் தான் போய் கேட்டோம், அவளோட கேல்குலேஷன் பண்ணி நாமினேஷன் பண்ணோன்னு அவளே சொல்லிட்டா. ஸோ அவளுக்கு புத்தி இல்லைன்றதுக்காக அவள் போய் பண்ணா. அவன் பாரு வந்து என் கூட வந்து சேர்ந்துக்கோங்கன்னு யாரும் கேட்கல. அவங்க கேட்டால் இவ சொன்னால், அதுக்கப்புறம் அது தப்புன்ற மாதிரி போச்சு. இப்போ இந்த வாரம் அவள் பிளேவை தனியாடுறான். அப்போ இந்த வாரம் அந்த குரூப்பிசம் கூட சேர்ந்து ப்ளே பண்ணுறது யார்? அந்த கனி, விக்ரம், திவ்யா. அவன் எஃப்ஜே உட்காந்து திவ்யாவை வச்சு தான் அந்த லெட்டரை எழுதுறான். ஏண்டா வெண்ணைங்களா, நான் ஒன்று கேட்குறேன், அந்த வார்த்தையில் தப்பு இல்லை, அதில் என்ன பெருசாக தப்பு இருக்குது, என்ன பெருசாக தப்பு இருக்குன்னு ஒன்று சொல்கிறீங்களே, உங்களில் யாருக்காவது தமிழில் வர அந்த டாஸ்க்கை படிக்க துப்பு இருக்காடா? தப்பு இருக்கான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் கேட்குறேன் உங்ககிட்ட, உங்களுக்கு துப்பு இருக்கா? எஃப்ஜேக்கெல்லாம் ஒரு லெட்டரை ஒழுங்காக கூட டாஸ்க் படிக்க பொய்ஷி கிடையாது. கமருதீனுக்கு ஒரு டாஸ்க் படிக்கவும் பொய்ஷி இல்லை. ஒரு வாட்டி போய் டாஸ்க் படிக்கிறேன், போய் பல்ப் வாங்கியது பாரு தான் போய் படிச்சிருப்பா அந்த மில்க் டாஸ்கில். ஐ மீன் அந்த என்னது அந்த கேப்டன்சி டாஸ்க், மில்க் டாஸ்க் வந்து பால் காய்ச்சணும்னு வந்ததில்ல அந்த டாஸ்கில்.
ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த வீட்ல டாஸ்க் படிக்கிறதுன்னு இருக்கிறது 2 பேர் தான் போய்ஷி. விக்ரம் படிப்பான், பாரு படிப்பா, அவள் கனி எப்பயாச்சும் ஒன்று உள்ளே போயிட்டு வருவா. இப்போ தான் அரோராவை வந்து சீனில் கொண்டு வரணுன்றதுக்காக ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் சிம்பிளாக இருக்கதான் கொடுப்பாங்க. ஒரு டாஸ்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை டீட்டெயிலாக அந்த நுவான்சஸை சொல்கிறதுங்கிற இடத்துல பாரு தான் அதையுமே லீட் பண்ணுவாள். ஓகேவா? விக்ரம் ஹைலைட் பண்ணி காட்டணுன்றதுக்காக டீம் காட்டுவாங்க. ஆனால் முதல்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு விஷயத்தை அங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்தினது வந்து பாரு தான். ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா தெளிவாக நிதானமாக பொறுமையாக அதோட நுவான்சஸ் புரிஞ்சு அந்த நொன்னைக்கு தாண்டா உங்கள் விஜேஎஸ் நொன்னையும் வீக்கெண்டில் பாரு எழுப்பி ஒரு டாஸ்க் டீட்டெயில் கேட்குறது. அந்த கமருதினி எழுப்பி கேட்டால் என்ன புரியுது, அவள் திவ்யா எழுப்பி கேட்டால் அவள் என்ன போய்ஷி பதில் சொல்கிறா, அந்த எஃப்ஜேவை எழுப்பி கேட்டுருங்களா அவள் ரொம்ப கிளீனாக சொல்லிடுவாளான்னு. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு நீங்கள் அந்த லெட்டரில் தப்பு இருக்கா தப்பு இல்லையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டாஸ்க்கை படிக்கவே துப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன்டா. அப்புறம் எப்படி அதில் இருக்க தப்பு தெரியும் தெரியாது வேண உங்களுக்கு தமிழ் படிக்கவே துப்பு இல்லைன்னா தமிழில் எந்த வார்த்தை எதை மீன் பண்ணும், எப்படி மீன் பண்ணும், எந்த அளவுக்கு மீன் பண்ணுன்ற உங்களுக்கு அந்த மீட்டர் உங்கள் விஜேஎஸ் ஹோஸ்ட் சொல்லுவாங்கல்ல மீட்டர், அந்த மீட்டர் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன். அப்போ கனி கும்மா அம்மான்னு சொன்னப்போ அது எந்த மீட்டர், அதுக்கு மட்டும் அப்படியே உங்களுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அப்போ தன் வசம்னு ஒரு இடத்துல சொல்கிறது அதுவும் அந்த வசமுங்கிறத மீறி அதை வந்து அதுக்காக அசிஸ்டண்ட் வார்டனை வந்து காயப்படுத்தினதுங்கிறது சொன்னது அந்த அசிஸ்டண்ட் வார்டன் தான் வெண்ண. அப்புறம் அதனால தான் அவனுங்க பிளாஸ்மாவில் வந்து சொல்கிறாருங்க. எனக்கு என்ன இதில் ஒரு டவுட்டுன்னா, இது நீங்கள் 1 ஹவரில் அவ்வளோ சீக்கிரம் காட்ட மாட்டீங்க பிக் பாஸ். எப்படா காட்டினீங்க 1 ஹவரில்? இப்போ நீங்கள் 1 ஹவரில் காட்டினதுனால கண்டிப்பாக இதை வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணப்படும்ன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. ஆனால் என்னவா அட்ரஸ் பண்ணப்படும், எப்படி அட்ரஸ் பண்ணப்படும்னு ஒரு கேள்வி இருக்குன்னா, பாரு இதில் என்ன தப்பு இருக்குது நான் படிக்கிறேனே அப்படின்னு விஜேஎஸ் அப்பட்டமாக அந்த லெட்டரை படிப்பான். முட்டாள் ஜனங்க மட்டும்தான் அதில் இன்டென்ஷனாக எந்த வேர்டும் இல்லை, அதில் இன்டென்ஷனாக உள்நாட்டு பாலிட்டிக்ஸ் இல்லை, இன்டென்ஷனாக அதில் வந்து அவங்க வந்து அவளை மீன் பண்ணலை, இன்டென்ஷனாக அவளை ஹர்ட் பண்ணலை அப்படிங்கிறது முட்டாள் ஜனங்களுக்கு வேணால் அது அப்படி புரியலாம். அந்த கேம் அவன் மேலேயே போகுதுன்னும் போது அவளை டார்கெட் பண்ணி தான் ஒவ்வொரு டாஸ்க்கும் நடக்குதுன்னும் போது இவனுங்க அதுக்காக தான் அதை எழுதினாங்கன்றது ஓரளவுக்கு புத்தி இருக்க எல்லாருக்குமே புரியும். இந்த ஹோஸ்ட் வந்து வெண்ண மாதிரி அந்த லெட்டரை படித்தே வீக்கெண்டில் காமிச்சாலும் ஆமாம் ஹோஸ்ட்டே படிச்சிட்டாரு, அப்புறம் அது தப்பு இல்லைந்தாலும் தானே படிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அப்போது அரோராக்கிட்டையும் தப்பில்லை, அவள் நல்ல சோலு, அவள் வந்து சோஷியலில் வந்து ஒரு நல்ல மெசேஜ் அப்படின்றதுனால தான்டா நீங்கள் உள்ளே போட்டிங்க. அவளை ஹைலைட்டும் பண்ணுறீங்க. விக்ரம் டார்க் காமெடி பண்ணுறாருன்னு உங்களுக்கு 1 ஹவரில் வச்சு அந்த எபிசோடில் நீங்கள் ஏன்டா காட்டவே இல்லை? அது வந்து லைவில் வந்துச்சேடா டார்க் காமெடின்னு. அப்போ மிஸ்டர் ஸ்டாண்டப் காமெடியன் வந்து டார்க் காமெடியனாக மாறினாருன்ற மாதிரி அமித் சொல்லியிருப்பாரு, கனியும் சொல்லியிருப்பாங்களேடா. அந்த வெண்ணை அதே ஏன்டா காட்டல? ஆனால் வந்து காமெடியை பற்றி அவங்க பாசிட்டிவாக சொன்னதை மட்டும் நீங்கள் காட்டுறீங்க. காமெடிங்கிறது ஒரு ஸ்பேஸு, அந்த ஸ்பேஸை நீ ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு திடீர்னு வாங்குறது கத்தியால் குத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஏன்டா குத்துன உனக்கே வலிக்கும்னா குத்து வாங்கினவங்களுக்கு எவ்வளோடா வலிக்கும் வெண்ண? திட்டுன உனக்கே வலிக்கும்னா திட்டு வாங்கினவங்களுக்கு எவ்வளோடா வலிக்கும்? அடித்த உனக்கு வலிக்க உனக்கே அடித்தவங்களுக்கு பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா அடித்தவங்களுக்கு வலிக்காது, அடி வாங்கினவங்களுக்கு தான் தெரியும்னா இவன் அப்படியே அதை பிளேட்டை மாற்றுறான். அடித்தவங்க அது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா அடித்தவங்களுக்கேன்ற மாதிரி இவன் பேசுகிறான். அது காமெடினுக்கு எவ்வளோ வலிக்கும்? ஏன்டா ஆப்போசிட்டில் இருக்கணுன்னே அப்போ அவங்களுக்கு எவ்வளோடா வலிக்கும், உனக்கே வலிக்குதுன்னா அப்படின்னு கேட்க வேண்டியதாக. அப்போ நீ இதே ஸ்டாண்டப் காமெடியனை நீ வந்து ஷோ பண்ணுவல்ல, அப்போ ஒரு பொண்ணை இன்சல்ட் பண்ணி அவள் புடவை எடுத்து வைக்கிறது, அவளை வந்துட்டு விளக்கமாறுன்னு சொல்கிறது, நீ ஒரு ஷோவில் வையேன், ஒரு பொண்ணை விளக்கமாறுன்னு சொல்லி காமெடி பண்ணி ஒரு ஷோவில் வையேன். அதுக்கப்புறம் அடுத்த ஷோக்கு உனக்கு ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸாவது வராங்களான்ற நான் சேலஞ்ச் பண்ணுறேன்டா. எப்படி வராங்கன்னு உன் வீட்டு ஆளுங்களே பார்த்தா அது காரித்து போவாங்க. என்னங்க இப்படி போய் ஒரு பப்ளிக் ஷோவில் இப்படி சொல்லி வச்சுருக்கீங்க, என்னதான் காமெடினாலும் ஒரு லிமிட் இல்லையா? எப்படி நீங்கள் வந்து மார்க் பண்ணுறன்ற பேரில் ஒரு ஃபீமேலில் அந்த வெர்ஷனில் நீங்கள் பேசுவீங்க, அதெல்லாம் எப்படிங்க காமெடியில் வரும் அப்படின்னு பேசுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் டார்க் காமெடின்ற பேரில் டார்க் காமெடி தான் பண்ணுறேன், அதே டார்க் காமெடி நீ உன் ஷோவில் வையேன். அது எப்படி வந்துட்டு ஆடியன்ஸ் மேபி சைக்கோவாக இருக்கிற ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம், அதே டாக்ஸிக் மென்டாலிட்டியில் இருக்க ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். நியூட்ரல் மென்டாலிட்டிலையோ இல்லை நிஜமான ஹியூமர் சென்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சவங்களோ அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம வடிவேலு கவுண்டமணி செந்தில் சார் காமெடியே நம்ம வந்து ஒரு காலத்தில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இப்போ அது டாக்ஸிக்னு சொல்கிறோம். அந்த லெவலுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். நீ எந்த ஆங்கிளடா இன்னும் இருக்க வெண்ண? இன்னும் எந்த திங்கிங்கில் நீ இருக்க? அப்போ வந்து வடிவேல் சார் வந்து செந்தில் சாரை மட்டன் தட்டி தட்டி தான் அவரோட காமெடிஸ்லாம் ஹிட் ஆகிருக்கும். அப்போ